ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திண்டுக்கல் கோபால சமுத்திர குளக்கரையில் உள்ள 108 விநாயகர் கோவிலில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட 32 அடி உயர விநாயகர் சிலை நிறுவப்பட்டது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தடங்களும் நீங்கி அவர்களுடைய காரியங்களில் வெற்றி கிட்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 26/6/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆனி 12வது நாள். இன்றைய விசேஷம் முகரம் பண்டிகை, அரசு விடுமுறை. நெல்லையப்பர் தங்க பல்லக்கில் பவனி, திருப்பரங்குன்றம் முருகன் ஊஞ்சல் காட்சி, மாப்போசி பிறந்த நாள், துவாதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி துவாதசி நள்ளிரவு 12:32 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம், இரவு 9:41 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி, அஸ்வினி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி மற்றும் மேஷ ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட இன்றைய தலைப்பு, இதய நோய் தீர எளிய பரிகாரம். இதய நோய் என்பது இன்றைய காலகட்டத்தில் பரவலாகிவிட்டது. அதற்கு உணவு பழக்கம் மட்டும் காரணம் அல்ல, உணவில் உள்ள குறைபாடுகளும் இதய நோயை உண்டாக்கி விடுகின்றன. இதையெல்லாம் முற்றிலும் உணர்ந்த நாயன்மார்களில் ஒருவர் பூசலார். அனைவரும் வெளியே ஆலயங்களை அமைத்த போது பூசலார் இறைவனுக்கு இதயத்தில் கோவில் கட்டினார்.
பூசலார் திருன் என்ற ஊரில் பிறந்தவர். இவர் தினமும் அங்கு அமைந்துள்ள சிவலிங்கத்தை தரிசித்து வந்தார். பரம ஏழையான அவர் வெயில் மழையில் நனைந்த சிவலிங்கத்திற்கு கோயில் கட்ட நினைத்தார். ஆனால் பொருளின்மையால் மணக்கோட்டையிலே சிவனுக்கு கோயில் கட்டி வந்தார். அவசரப்படாமல் ஒரு கோயில் கட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ அத்தனை ஆண்டுகள் மனதிலே கட்டி வந்தார். இந்த நேரத்தில் காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னன் சிவனுக்கு கோயில் கட்டி கொண்டு இருந்தார். அவர் நிஜ கோயிலை கட்டி முடித்த அதே வேளையில் பூசலார் தன் மணக்கோட்டையில் சிவன் ஆலயத்தை கட்டி முடித்து விட்டார். மன்னரும் பூசலாரும் கும்பாபிஷேகம் நடத்தும் நாளை ஒரே நாளில் குறித்திருந்தனர். மன்னர் கட்டிய கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க காஞ்சி நகரமே விழா கோலம் பூண்டது. அன்று இரவு மன்னரது கனவில் தோன்றிய சிவன், மன்னா, எனக்கு கோயில் கட்டியது மகிழ்ச்சி. காஞ்சியில் நீ கும்பாபிஷேகம் நடத்தும் தினத்தில் திரு நின்ற ஊரில் நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் எனக்கு மனதிலே கோயில் கட்டி அதற்கும் அதே நேரத்தில் கும்பாபிஷேகம் செய்வதாக நினைத்துள்ளார். நான் அங்கு செல்வதால் வேறு தேதியில் நீ கும்பாபிஷேகம் வைத்துக்கொள் என்று கூறியுள்ளார். மன்னர் திடுக்கிட்டு விழித்து இறைவன் கூறிய திரு நின்ற ஊர் சென்று பூசலாரை கண்டுபிடித்து, நீங்கள் மணக்கோட்டையில் கட்டிய கோயில் எங்கு உள்ளது, அங்கு செல்ல வேண்டிய சிவன் கனவு உத்தரவு கேட்டுள்ளார். அதற்கு பூசலார் மன்னரிடம், நான் ஏழை என்பதால் கற்பனையிலே கோயில் கட்டினேன் என சொன்னார். இதனை கேட்ட மன்னர் ஆனந்த கண்ணீர் விட்டார். பல லட்சம் செய்து கட்டும் கோயிலுக்கு பக்தி பூர்வமாய் மனதுக்குள் கட்டிய கோயிலுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டார். பூசலார் கட்டிய மணக்கோட்டையை கோயிலில் சிவபெருமான் எழுந்து அருளியுள்ளார். பூசலார் இதயத்தில் நடந்த கும்பாபிஷேகத்தை அனைவரும் கண்டுகளித்தனர். பூசலார் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வகையில் மன்னர் இத்தலத்தில் சிவன் கோயில் கட்டி சிவலிங்கத்துக்கு பிரதிஷ்டை செய்தார். இருதயாசுரர் என்ற பெயரும் சூட்டினார். பரிகாரம்: இதய நோய் பாதித்தவர்கள் நாயன்மார்கள் ஒருவரான பூசலார் இதயத்தில் வைத்து பூஜித்த இருதயாசுரர் தரிசித்தால் இதய நோய் தீரும் என்பது ஐதீகம். இதய நோய் மருத்துவரிடம் சிகிச்சை எடுத்துக் கொள்வதோடு இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் நோய் நீங்கி நல்ல பலனை அடையலாம். திங்கட்கிழமை சிறப்பு. சென்னை சென்ட்ரல் திருவள்ளூர் புறநகர் ரயில் தளத்தில் திருநின்ற ஊர் உள்ளது. பாரிமுனை கோயம்பேடில் இருந்தும் பஸ்ஸில் செல்லலாம். நாளைய தினம் நாம் எடுத்துக்கொள்ள போகின்ற ஒரு தலைப்பு, சனி பகவானுக்கு தலையில் இடம் கொடுத்த அனுமன். இதனுடைய விரிவாக்கத்தை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து பிறகு புரிந்து அதை நாம் பிறருக்கு வழிகாட்டுகின்ற அற்புதமான ஒரு பகுதியாக இது இருக்கிறது. இப்பொழுது நாம் 12ஆம் பாகம் என்று சொல்லப்பட்ட மோட்சஸ்தானம், விரயஸ்தானம் மற்றும் சயனஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஸ்தான பலத்தை லக்ன வாரியாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். மேஷ லக்னம். குரு 12இல் ஆட்சி பெற்றால் சுப விரயங்கள் உண்டாகும். அவருடைய தசாவில் வெளிநாடு செல்வார். புராணங்களில் ஆர்வம் உண்டார். ரிஷப லக்னத்தை சார்ந்தவருக்கு செவ்வாய் 12வது வீட்டிலே ஆட்சி பெற்றார். இடது கண்ணில் கோளாறு ஏற்படும். சகோதர சகோதரிகளும் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். அந்த செவ்வாய் திசையிலே நிறைய செலவு உண்டார். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுக்கிரன் 12வது வீடு, அதாவது ரிஷபத்திலே நின்றார். பெண்களுக்கு நிறைய செலவு செய்வார். வாகன வசதி இருக்கும், வெளிநாட்டுக்கு செல்வார்கள். அயன சயன வசதி இருக்கும், வெளிநாட்டுக்கு செல்வார்கள். அயன சுகம் சயன சுகம் குறை இருக்காது. தசாவில் சுப விரயம். கடக லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு புதன் மிதுனத்தில் 12வது இடத்தில் இருக்க கல்வியை முறையாக பூர்த்தி செய்வார். ஆனால் கல்வியால் எந்த பயனும் இல்லை. தசாவில் அலைச்சல், தொழில் நஷ்டம், மரண அவஸ்தை, தாய் மாமனால் தொல்லை போன்றவைகள் உண்டா. சிம்ம லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 12ஆம் அதிபதியாய் திகழ்கின்ற சந்திரன் கடகத்திலே நின்றார். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். தாய் வழி சொத்து விரயமாகும். நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் தசாவில் ஏற்படும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சூரியன் 12இல் நிற்க, அதாவது சிம்மத்தில் இருக்க, தந்தையை விட்டு பிரிந்து வாழ்வார்கள். தசாவில் தந்தைக்கு சில விரயங்கள் ஏற்படும். தசாவில் அவ்வளவு பிரயோஜனம் இல்லை. துலாம்.
12வது இடத்திலே புதன் நிற்க துலாம் லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிநாடு தொடர்பு கிடைக்கும். அதன் மூலம் சில நல்ல பலன்கள் தசாவில் அடைய முடியும். தசாவில் ஆன்மீக காரியங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டாகும். விருச்சன் சுக்கிரன் 12 அதாவது துலாமிலே நிற்க மனைவிக்காக கணவன் நிறைய செலவு செய்வார். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு தோன்றும். தசாவில் உடல் உபாதைகள் உண்டாகும். தனுசு செவ்வாய் 12 அதாவது விருச்சகத்தில் நிற்க நிறைய பணம் செலவழிப்பார். கடனை அடைக்க முடியாமல் திணறுவார்கள். மகரம் குரு 12 நின்றால் அதாவது தனுசில் நின்றால் குழந்தைகளால் பிரயோஜனம் இல்லை. கடுமையாய் உழைப்பார். தசாவில் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டா. கும்பம் சனி 12 நிற்க அதாவது மகரத்திலே இருக்க உழைப்பு அதிகமாகும். அதற்கேற்ற பலன் இருக்காது. ஞானியும் தவற மாட்டார். பூர்வீக சொத்து விரயமாகும். மீனம் சனி 12 அதாவது கும்பத்தில் நிற்க தேவையற்ற விரயம் ஏற்படும். கடன் வாங்குவார்கள். அதனை திருப்பி கொடுக்க முடியாமல் திணறுவார். 12ஆம் அதிபர் பலம் பெற்றாலும் தசாவால் யோகம் இல்லை. நீச்சம் பகை பெற்றாலும் தசாவால் யோகம் இல்லை. அவர் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த ஸ்தானம் காரக பலன்கள் கெடும். பொதுவாக எந்த வீட்டில் நிற்க நல்ல பலன்கள் செய்வது இல்லை. நாளைய தினம் முதலிலே இருந்து நாம் மறுபடியும் இதை பார்க்க இருக்கின்றோம். நாளைய தினம் 1ஆம் பாவத்தை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார திருக்குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஜூலை 2026 ஜூலை மாதம் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகிறது. 2026ஆம் ஆண்டு 7வது மாதமான ஜூலை மாதத்தில் நுழைய இருக்கின்றோம். ஜோதிடத்தின்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் மாதந்தோறும் தங்கள் நிலைகளை மாற்றங்கள் ஏற்படுத்துவதோடு பல யோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே ஜூலை மாதத்தில் மிகவும் மங்களகரமான மற்றும் சக்தி வாய்ந்த யோகங்களில் ஒன்றான இந்திர யோகம் உருவாக உள்ளது. இந்த யோகமானது ஒருவரது வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, செழிப்பு, அமைதி போன்றவற்றை கொண்டு வரும். இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் 6 ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற உள்ளனர். சொல்லப்போனால் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்வில் செல்வமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இப்பொழுது ஜூலை மாதத்தில் உருவாகும் இந்திர யோகத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாய் இருக்க போகிறது என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் காண இருக்கின்றோம். முதலிலே மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் உங்கள் நிதி நிலையே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சிறப்பாக இருக்கும். நீண்ட காலமாக முடியாமல் இருந்த வேலைகள் வெற்றிகரமாய் முடியும். பணியிலே உங்கள் செயல் திறன் பாராட்டப்படும். சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் வாழ்க்கையில் நல்ல நேர்மறையான மாற்றத்தை காண்பீர்கள். அடுத்தது மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் சாதகமாய் இருக்கும். உறவுகளிலே உள்ள பிரச்சனைகள் நீங்கி பிணைப்பு அதிகரிக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்பு உள்ளது. நிதி நிலைமை வலுவாக இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். பண வரவு அதிகரிக்கும். வணிகர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டில் சிறப்பாக இருக்கும். நாள்பட்ட நோய்கள் இருந்து விடுபட்டு ஆற்றலுடன் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் புதிய திட்டங்களை வேலை செய்யும் வாய்ப்புகளை பெறுவதோடு அதில் திறம்பட செயல்படுவீர்கள். பண வரவு அதிகரிக்கும். நிலைகளால் நிதி நிலை நல்ல உயர்வு ஏற்படும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதமானது நிதி முதலீடுகளை செய்ய உகந்ததாக இருக்கும். வியாபாரிகளுக்கு இந்த மாதத்திலே நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் கிடைக்கும். பல புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்பும் கிடைக்கும். இதன் மூலம் நிதி நிலைமை வலுவடையும். அடுத்தது தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் தனிப்பட்ட வாழ்க்கை இனிமையாய் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் உறவு வலுவடை. தம்பதியிடையே அன்பும் பிணைப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தினுடன் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும். வணிகர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்திலே வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீண்ட காலமாய் முடிக்க முடியாமல் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடையும். தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பல வழிகளிலே இருந்து பணம் தேடி வரும்.
இதனால் நிதி நிலையில் எதிர்பாராத அளவிலே முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றிகள் குவியும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, என் ஜோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. அதுவும் இந்த பகுதியில் தான் வருகிறது. இப்பொழுது கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று மதியம் 12:31 பிறகு சந்திராச தின தீட்சினை தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களில் செலுத்தும் பொழுது முழு கவனத்துடன் செலுத்த வேண்டும். மேஷராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராச தின தீட்சினியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக வேல்மாறல் மற்றும் கந்தசஷ்டி கவசத்தை ஓதி வர சந்திராச தின தீட்சனை மட்டுப்படும். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். தலைகளை கண்டு தளர மாட்டீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புது வேலை கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயருகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தலைகளை கண்டு தளர மாட்டீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புது வேலை கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்ற நாள். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். தன்னம்பிக்கை குறையும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார். வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள். வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம். உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதில் தடைகள் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். தன்னம்பிக்கை குறை. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார்கள். வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள். வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள். தடைகள் ஏற்படுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தாரின் ஆதரவு பெறும். தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும். உறவினர்களால் ஆதாயம் உண்டு. பழைய சிக்கலில் ஒன்று தீரும். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும். வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மன அமைதி கிடைக்கின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும். தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினர்களால் ஆதாயம் உண்டு. பழைய சிக்கலில் ஒன்று தீரும். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும். வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மன அமைதி கிட்டுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள். உற்சாகமான நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். புதியவர்கள் நண்பர்கள் ஆவார். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள். உற்சாகமான நாள்.
கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை. உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரியவர். வியாபாரத்து பழைய வேலையாட்களை மாற்றி உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களை சுற்றி இருப்பவர் சுயரூபம் தெரிய வரும். வியாபாரத்து பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேற்று மருத்துவர் உதவுவார். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஏற்று மருத்துவர் உதவுவார். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பழைய பிரச்சனையும் முக்கிய தீர்வை காண்பீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். வியாபாரத்தில் பற்று வரவு உயர். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தைரியம் கூடுகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் இருந்து வந்த பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசால் அனுகூலம் உண்டு. நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தைரியம் கூடுகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிரியமானவர்கள் சந்திப்பு நிகழும். தாய் வழி உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. புது வேலை அமையும். தொழில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும். தாய் வழி உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும். புராட நட்சத்திரத்தை சார்ந்து வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தால் ஆதாயமும் உண்டு. புது வேலையும் அமை. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். சில விஷயங்களை திட்டமிட்டது ஒன்றாகும். நடப்பது வேறு ஒன்றாகவும் இருக்கும். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாது. பண பற்றாக்குறையால் பிறரிடம் பணம் கைமாற்றாக வாங்க வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். விழிப்புடன் செயல்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சில விஷயங்கள் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறு ஒன்றாகவும் இருக்கும். சதய நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளிடம் கோபத்தை காட்ட பண பற்றாக்குறையால் பிறரிடம் பணம் கைமாற்றாக வாங்க வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் இழப்புகள் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். மீன ராசியினுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பகல் 12:30 வரை சந்திராஷ்ட தின தீட்சினை தொடருவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் போது முழு கவனத்துடன் செலுத்த வேண்டும். மீனராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய முழு நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக மகான்கள் சித்தர்களுடைய வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலன் அறிய ஜோதிட ரீதியாக எஞ்சோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.